துணை ராணுவ படையினர் மார்ச் 2ஆம் தேதி போராட்டத்தில் குதிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தா, இந்த குடியரசு தினத்தன்று துணை ராணுவ அதாவது அணிவகுப்பு நடக்கும். ஜனாதிபதி இருப்பாரு, பிரதமர் இருப்பாரு, பிரான்ஸ் நாட்டு அதிபரும் இருப்பார். அவர்கள் முன்னிலையில் அணிவகுப்பு நடக்கும். ஆனால் இந்த முறை துணை ராணுவ படையினருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மாறாக ராணுவத்தின் மோப்ப நாய்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக தான் கோபம் கொண்டுள்ளதாக துணை ராணுவ படையினர் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, துணை ராணுவ படையினர் அதாவது ஓய்வு பெற்ற துணை ராணுவ படையினர் நலச்சங்கத்தின் மூலமாக ஒரு பிரஸ் ரிலீஸும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நாங்க அதிருப்தி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சம்பந்தப்பட்டவங்களே கேட்கலாம். டாக்டர் குஞ்சன் யாதவ் அவர்களை கேட்கலாம். ரொம்ப நெருங்கிய தொடர்பு உள்ளவங்க இவங்க, அதாவது ஓய்வு பெற்ற துணை ராணுவ படையினரோட. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, மார்ச் 2 போராட்டம் பண்றதா சொல்றாங்க. ஏன் இப்ப நாம இவங்க கிட்டயே கேட்கலாம். மேம், why are you angry? What will be your next course of action? Actually, it's a greatest joke. You can say mockery that these paramilitary forces has been replaced by the Indian army dogs. That's why we are going to protest this. Ki where is paramilitary? That you know that paramilitary is the first line of defense, and government are neglecting us like anything. Thank you very much for your information, ma'am. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் எங்களை புறக்கணித்துள்ளது, இதனாலதான் போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2ஆம் தேதி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஓய்வு பெற்ற துணை ராணுவத்தினர் மற்றும் பணியாற்றி கொண்டிருக்கும் துணை ராணுவ படையினர் இதுல பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதிலிருந்தும் டெல்லி ஜந்தர் மந்தர்ல வந்து போராட்டம் பண்ண போறதா நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.